எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல அல்டிமேட்டான புதினா ரைஸோட வெஜ் நான்வெஜ் சைடிஸ் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரைஸ்க்கு ஃபர்ஸ்ட் சைடிஸ் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதை வறுத்துக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கு அப்புறம் இதுல 4-5 பூண்டை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டும் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதுல ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ பொட்டேட்டோவை சேர்த்துக்கிறேன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே ஆப்டா இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்க நான் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க நீளமா கூட கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ குயிக்கா லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல மசாலா சேர்த்துக்கிறேன். இதுல காரம் பிளஸ் கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கிறேன். ஸோ 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொட்டேட்டோவை நம்ம தண்ணி சேர்க்காம குக் பண்ணும்போது அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் மார்னிங் டைம்ல ஸ்லோவா குக் பண்ணா டைம் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். பட் நீங்க எந்த மெத்தட்ல செய்யும் போதும் பொட்டேட்டோ ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாவே இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. காரம் தேவைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பொட்டேட்டோவில் ஃபைனலாக ஒரு பவுடர் சேர்க்க போகிறேன். ஸோ அது சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தண்ணி சேர்த்தியாச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இருந்தாலே போதும். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், புதினா சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். ஸோ வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாமே நல்லாவே வத்திருச்சு. பொட்டேட்டோவும் நல்லா குக் ஆயிருக்கு. இதை நம்ம இப்படி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். பட் இதுக்கு மேலே நம்ம ஒரு பவுடர் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது சேர்த்தனா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுதான் ரைஸ் ஃப்ளோர். இதில் 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னா அருமையான பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் எக்ஸஸாக ஆயில், வாட்டர் இருந்தால் கூட இந்த ரைஸ் ஃப்ளோர் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ புதினா ரைஸ்க்கு வெஜ் சைடிஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நான்வெஜ் சைடிஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு ஜூசியான சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணிக்கிடணும். சிக்கன் மேரினேட் பண்ண வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதுல என்னென்ன சேர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றேன். 1 கிலோ சிக்கன்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் 3 ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு சால்ட், 1 லெமனோட ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன். அடுத்ததா புதினா ரைஸ் செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். கீ நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்க்கறது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. ஸோ முந்திரிக்கு பதிலாக நீங்க நிலக்கடலை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நட்ஸ் சேர்க்கும் போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். வளர்ற குழந்தைங்களுக்கு நட்ஸ் ரொம்ப அவசியம். ஸோ நம்ம சும்மா கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸ்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும், சாப்பிடுவாங்க. முந்திரி சேர்த்ததுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சு தான் வறுக்கணும். இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் கீயோட சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ வீடே கமகமன்னு இருக்கும். அடுத்து இதில் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் பெரிய சைஸ் ஸ்பூனில் 7-8 பூண்டை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் செய்கிற 1/2 கிலோ குக் பண்ண ரைஸுக்கு இந்த அளவு ஓகே. பூண்டு பொரிஞ்சு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் சாப் பண்ண 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தான் இதில் நம்ம ரைஸ் சேர்க்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை பார்க்கலாம். சிக்கன் ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதே எண்ணெயில தான் ஜூசி சிக்கன் செய்ய போறோம். சிக்கனை ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணாம இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டேன். இந்த சைடு குக் ஆகட்டும். நெக்ஸ்ட் புதினா சாதத்துக்கு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சாதம் உதிரி உதிரியா இருக்கணும். அப்போதான் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்குலாம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல புதினா பேஸ்ட் தான் சேர்க்கிறேன். இது ரெடி மிக்ஸ், நான் வீட்லயே செஞ்சது. இந்த மாதிரி ரெடி மிக்ஸ்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ இது உங்க கைவசம் இருந்துச்சுன்னா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். இந்த புதினா ரைஸ் செம்ம டேஸ்டா இருக்கும். வெரைட்டி ரைஸ் நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. வெரைட்டி ரைஸ் பிடிக்காத என்னோட பசங்களுக்கு இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்கூலுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரைஸ் தான் செஞ்சு கொடுத்து விடுறேன். இப்போ நம்ம சிக்கனை பார்க்கலாம். ஸோ சிக்கன் அடுத்த சைடும் குக் ஆயிடுச்சு. இதை நான் ஆயில இருந்து எடுத்துடுறேன்.
சிக்கனை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணா கிறிஸ்பியாக இருக்கும். பட் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால இந்த மாதிரி ஜூஸியாக தான் இருக்கும். இப்போது சிக்கன் எல்லாத்தையுமே வந்து ஆயிலேருந்து எடுத்தியாச்சு. அதே ஆயிலையே 200 கிராம் கட் பண்ண பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணால் போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புதினா சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் பசங்களுக்கு ஸ்கூலில் வந்து நான்வெஜ் அலௌடு கிடையாது. ஸோ அதனால இந்த புதினா ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் கொண்டு போவாங்க. பட் அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி புதினா ரைஸ் செஞ்சேன்டா, ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவேன். இந்த புதினா ரைஸ் ஜூசி சிக்கன் காம்போ வந்து செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்து சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை நம்ம டைரெக்டாக சேர்த்தண்டா அது வேகிறதுக்கு தண்ணி சேர்ப்போம். பட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கறதுனால தண்ணி இதில் சேர்க்க வேணாம். ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது அது குக் ஆயிருக்கும். ஸோ அதனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக இதில் தக்காளி சேர்க்கணும். ஸோ 100 கிராம் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளியை ஸ்டார்டிங்லேயே வந்து வெங்காயத்தோடு சேர்த்துட்டேன்டா அது வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது சிக்கன் கூட சேர்த்து அதுவும் நல்லா குக் ஆயிரும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் க்ரஷ் பண்ண மிளகும் 1 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வேற எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்போது அதில் சேர்த்திருக்கோம். நம்ம சேர்த்த தக்காளி முழுசா தெரியக்கூடாது. இது இன்னும் நல்லா சுருண்டு வரணும், அப்போதான் நல்லா இருக்கும். சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கும் நம்ம சால்ட் சேர்த்திருக்கோம். ஸோ அதே எண்ணெயிலேயே வந்து குக் பண்றதுனால நான் இதுல சால்ட் சேர்க்கல, நீங்க தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி முழுசா தெரியல, நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலா இதுக்கு மேல கட் பண்ண மல்லி இலைகளும் 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்டியான ஜூசியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சேர்த்ததுக்கு அப்புறம் மணம் வர ஆரம்பிக்கும். இது நல்லா சுண்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எப்பவுமே வந்து ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கும்போது பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் ஃப்ரை வந்து சாம்பார் ரைஸ், தால்ச்சா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதை நம்ம சிக்கனில் செஞ்ச மாதிரி மட்டன் அண்ட் பீஃப்லையும் செய்யலாம். பட் அது ஹார்டாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேரினேட் பண்ணணும். இந்த புதினா ரைஸ்க்கு புதினா பேஸ்ட் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். வெஜ் பீரியர்கள் வந்து புதினா ரைஸோட பொட்டேட்டோ ஃப்ரை காம்போவும், நான்வெஜ் பீரியர்கள் புதினா ரைஸோட சிக்கன் ஃப்ரை காம்போவும் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ரெண்டுமே சாப்பிட்றவங்க இந்த ரெண்டையுமே வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த லஞ்ச் காம்போ வந்து பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் பசங்களுக்கு சிக்கனுக்கு பதிலாக கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து அவிச்ச முட்டையும் வச்சு கொடுக்கலாம். அந்த காம்போவும் நல்லா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.